ஹாய் மக்களே, சண்டேங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிப்ரேஷன் டே. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டுக்கு பொள்ளாச்சியில் வளகாப்பு வச்சுருந்தாங்க. போனது ஒரு பிரஞ்ச் டைம் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு வடை, காஃபி, டீ அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிட்டு அப்படியே ஹாலுக்குள்ளே என்டர் ஆனாலும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட பற்றி சொல்லியே ஆகணும்னு நினச்சேன். ஹாலோட ஏசி மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு ஏசி ஹால் மண்டபத்துலேயும் நான் இப்படி ஒரு ஏசி மெயின்டைன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பிளேட் டெக்கரேஷன் வான்னு இழுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் போய் பிளேட் டெக்கரேஷன் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ கம்மியான திங்ஸ் வச்சு அவ்வளோ சூப்பராக பிளேட் டெக்கரேஷனும் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எந்த ஒரு ஆடும் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொள்ளாச்சி சைடு யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்துட்டு கௌரி கிருஷ்ணா தாராளமாக புக் பண்ணலாம் சொல்லுவேன். அப்புறம் வந்து எல்லாருமா சேர்ந்து லஞ்சு போய் சாப்பிட்டோம். எனக்கு என்ன தான் அந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாலும் அந்த மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக அதை தான் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஃப்ரெண்டோட மீட்டிங் அரட்டை எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கோயம்புத்தூர் கிளைமேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதில் சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு வந்துருந்தோம்.